வணக்கம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு டிரைவரே இல்லாத ஆட்டோமேட்டிக் ஜாகுவார் காரில் பயணம் செய்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டிரைவர் இல்லாத காரில் கெத்தாக அமர்ந்து பயணம் செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்து வருகிறார். அதன்படி ஏராளமான நிறுவனங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறது. மேலும் பல முன்னணி நிறுவனங்களின் தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கும் வகையில் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறேனா இல்லை சென்னையில் இருக்கிறேனா என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உணர்வையே எனக்கு நீங்கள் இப்போது ஏற்படுத்தி விட்டீர்கள் என நெகிழ்ந்து போய் பேசினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் ஜாகுவார் நிறுவனத்தின் ஓட்டுநரே இல்லாத தானியங்கி காரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணம் செய்துள்ளார். டிரைவர் இல்லாத ஆட்டோமேட்டிக் காரில் கெத்தாக அமர்ந்து பயணம் செய்துள்ளார். இது தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் கடந்த ஆகஸ்ட் 29 நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார். தற்போது சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகாகோ செல்கிறார். செப்டம்பர் 11 வரை சிகாகோ நகரில் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். குறிப்பாக அங்கு ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் உள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேசுகிறார். செப்டம்பர் 7 வணக்கம் அமெரிக்கா என்ற பெயரிலான அயலக தமிழர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதில் பல்வேறு தொழிலதிபர்கள் மற்றும் சர்வதேச தமிழ் பிரபலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மீண்டும் செப்டம்பர் 12 புறப்பட்டு சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.